முதல் தேர்தலிலே திருநெல்வேலியில் தான் போட்டியிட வேண்டும். காரணம், இங்கே நம்ம மக்கள் அதிகம் என்பதால் மட்டும் கிடையாது. திருநெல்வேலி தொகுதியிலே மக்கள் தொகை அதிகம் இருப்பது தேவேந்திர குல வேளாளர் தான். ஆனால் அதனால் மட்டுமே இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிடவில்லை. இங்கேதான் நம்மளுக்கான சமூக சிக்கல்கள் அதிகம் என்ற காரணத்தால் இங்க வந்து நின்றிருக்கிறோம். இந்த மக்கள் தொகையில் அதிகம் இருந்தாலும் எந்த மக்களுக்கு அதிகம் பாதிப்புகள் வருகிறது, எந்த மக்களுக்கு அதிக பிரச்சனைகள் வருகிறது என்று பார்த்தால் அதுவும் தேவேந்திர குல மக்களுக்கு தான் அதிக பிரச்சனைகள் எல்லாமே வருது. அது பிரச்சனைகளுக்கு பல வடிவங்கள் இருக்கு. சில உரிமை பிரச்சனைகளாக இருக்கலாம், ஜாதியின் காரணமாக கொலை செய்யப்படுவது ஒரு காரணமாக இருக்கலாம், இல்ல உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி சோலார் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, எண்ணற்ற பிரச்சனைகள் இங்க வந்து கொண்டேதான் இருக்கு. அப்போ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுப்பதற்கு ஒரு வலிமையான ஒரு சக்தி வேண்டும் என்றால் அது ஒரே சக்தி, அது புதிய தமிழன் கட்சி மட்டும்தான். நான் வெற்றி பெற்று வந்தால் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று பேசி வரவில்லை. ஆனால் 30 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் என்ற உரிமையில் உங்களிடம் வாக்கு கேட்க வந்தேன். உங்களுடைய வாக்குகளை எல்லாம் மற்ற கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ பணத்தை கொடுத்து வாங்கி விடலாம், வேற கட்சியினரை வைத்து வாங்கி விடலாம் என்ற எண்ணம் இருக்கு. காரணம், அவர்கள் எல்லாம் பண்ணையார்கள். 100 கோடி 200 கோடி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க எல்லாம் ஒரு பண்ணையார் மனநிலை. 100 கோடி 200 கோடி 1000 கோடியை வைத்துக் கொண்டு நான் வேட்பாளர்களை பற்றி தான் சொல்கிறேன். மற்ற திமுக அதிமுக வேட்பாளர்கள் அவரோட சொத்து மதிப்பெல்லாம் அப்படிதான். இந்த மக்களுடைய வாக்குகளை பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற ஒரு பண்ணையார் மனநிலை. நீங்கள் அவர்களை கட்சியாக பார்க்கலாம், ஆனால் அவர்கள் உங்களை மக்களாக பார்க்கவில்லை, வாங்கிக்கூடிய வாக்குகளாக ஜாதியாக தான் பார்க்கிறார். அப்ப அந்த பண்ணையார் மனநிலை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம தன்மானத்தோடு நின்றால் மட்டும்தான் அது முடியும். வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தல். இந்த தேவேந்திர குல வேளாளருக்கு இன்னொரு தேர்தல் கிடையாது. 5 வருடத்தில் ஒரு தேர்தல் வரும்போது ஒரு தேர்தல் கிடையாது. அப்படி நினைத்து கொண்டு நீங்கள் கட்சியில் கரைந்து போய் ஏதோ கட்சியில் கரைந்து போனால் அது இந்த சமூகத்தை ரொம்ப காலம் பின்னோக்கி எடுத்து போய். அதனால இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் எல்லாம் கேஸ் சின்னத்தில் வாக்களித்து நம்மை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான்